ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஏற்ற இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கூடிய தக்காளி சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரை சூடு பண்ணிவிட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி, 1 பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது குக்கர் விசில் வரும்போது தண்ணி வெளியே தெறிக்காமல் இருக்கும். மூடி வெயிட் போட்டு 6 அல்லது 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க. வடகத்துக்கு பதிலாக கடுகு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு குக்கரை விசில் ஓப்பன் பண்ணி இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ண பிறகு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து கரைச்சி விட்ட பிறகு நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மிதமான தீயில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். அவ்வளவுதான், இட்லி சாம்பார் ரெடி.